மன்னிப்பால் மலரும் புதுவாழ்வு. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். யோவான் 8:7, 8, 9. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்ற பழமொழிப்படி பாவம் செய்கிறவர்கள் யார் என்பதின் அடிப்படையில் அதன் தன்மை மதிப்பிடுவது ஒரு கொடுமை. பெண்மையை குற்றப்படுத்திய செயல் ஆண்மையை குற்றப்படுத்தவில்லை என்பது இயேசுவை தலைக்குனிய செய்தது, தரையிலே எழுத செய்தது. சாதி, சமய, மொழி, பொருள், நிற, ஆள், வலிமை, குற்றத்தின் தன்மை மதிப்பிடுகிற கொடுமை இன்றும் இருப்பதுதான் வேதனை. அநீதி நீதி ஆகிய இடங்களெல்லாம் இறைமக்கள் சபை தலைகுனிந்து இது அநீதி என்று செயல் வழியே எழுந்து நடுவிலே துணிந்து வெளிப்படுத்த வேண்டும். குற்றவாளி என்று தீர்ப்பு இடும் முன் அந்த குற்றம் அல்லது அதற்கு இணையானது அல்லது அதற்கு மேலானது நம்மில் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் எரிய வந்த கல்லை எடுத்து நம்மை எரிய வேண்டிய சூழல் வரும். அநீதியை நீதியாக்குவதல்ல, அநீதியோடு கரம் கோர்ப்பதும் அல்ல. அநீதி அநீதிதான், ஆனால் இனி அநீதி செய்யாதே என்பது இயேசு தரும் செய்தி. வாழ்வுரிமையை பறிப்பதில் அல்ல, வாழ வாய்ப்பு அருள்வதில் நம்முடைய மன்னிப்பின் தன்மை வெளிப்பட வேண்டும். நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை என்ற இயேசுவின் வார்த்தையால் வந்த வாய்ப்பால் வந்த புது வாழ்விலே இனி பாவம் செய்யாதே என்ற இயேசுவின் வார்த்தையை நினைவு கூர்ந்து நிறைவு செய்து வாழ்வது சிறப்பு. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரும்.